எங்களோட உறுதி காணி செம்மணி நோக்கி நமது உறவுகள் காணி விடும் வரைக்கும் இந்த தொடர் போராட்டம் தொடரும். ஒரு மாதா மைவெட்டியில இருக்கிறான். அவனுக்கு ஒரு இடத்தை தாருங்க. காட்டன் போட்டி என்றாலும் உயிரை அங்க தங்கள உடலை தாக்கணும் என்று இன்று வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இருக்கும் காணிகளை எங்களுக்கு தர வேண்டும். இந்த 74 வயசிலும் போராட வந்திருக்கிறோம். அந்த போராட்டத்தை நிர்வகிக்க விட மாட்டோம். எமது மண்ணில் நாம் விவசாயம் செய்ய வேண்டும். எமது கடலில் நாம் மீன்பிடிக்க வேண்டும். எங்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வழிகளில் தொடரும். உறங்காத நிலமும் கொண்ட எமது வலிகாமம் வடக்கு. வெளி வடக்கின் வெளி சுமந்தவர்களாக எமது உறவுகள். தயவு செய்து வழிவடக்குக்கு வந்து எங்களுடைய சனம் கோர்ட்ல வந்து போராடுது. தயவு செய்து வந்து பாரு கேட்டு ஓமன்னு சொல்லி இருக்கிறேன். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வெளிகாமம் வடக்கு மக்கள் தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி வெளி வடக்கு மயில்டி சந்தையில் கடந்த 5வது நாளாகவும் அமைதியான முறையில் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் ட்ரக் அவர்கள் யாழ் செம்மணிக்கு வருகை தரவுள்ள நிலையில் அவரை சந்தித்து வெளி வடக்கின் வலிகளை சுமந்த மகஜர் ஒன்றை கையளிக்கும் பொருட்டும் செம்மணியில் நடைபெறும் அணையா விளக்கு பேரெழுச்சி நிகழ்விலும் பங்கு கொண்டு வெளி வடக்கு மக்களின் வலிகளை வெளிப்படுத்தினர். ஆம், வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நன்றி, வாழ்க வளமுடன். ஐக்கிய நாடு சபை ஆணையாளர் அவர்களிடம் வெளிவடக்கின் வலிகளை சுமந்த மகஜர் ஒன்றினை கையளிக்கும் பொருட்டு செம்மணி நோக்கி பயணமாகும் பொருட்டு எமது உறவுகள் பேருந்தில் ஏறுகின்ற தருணம். நாங்கள் இப்போது செம்மணியில் வந்து இறங்குகின்ற வாகனத்தில் நாங்கள் எமது காணி விடுவிப்பு சம்பந்தமாக நாங்கள் மயிலிட்டி சந்தியில் வழிபாடக்கு மக்கள் சார்பாக போராட்டம் நடத்துகிறோம். அதின் ஒரு பிரதிபலனாக நாங்கள் இப்போது செம்மணியில் எமது ஐநா சபை பிரதிநிதியை சந்திப்பதற்காக நாங்கள் இப்போது பஸ்ஸால் இறங்கி கொண்டிருக்கின்றோம். வழிபாடத்தின் சிறப்புகள் தான் எத்தனையோ, நெஞ்சில் மறையாத நினைவுகள் தான் எத்தனையோ. நாங்கள் இப்போது செம்மணி யாழ் வரவு இதுக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் வலிகாமம் வடக்கு மக்கள் சார்பாக மொழிகுடிய மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு 5ஆம் நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதின் ஒரு பிரதிபலிப்பாக நாங்கள் இன்றைய செம்மணி புலவுளி இருக்கிற இடத்துக்கு வந்து எமது மகஜரை ஐநா பிரதிநிதியிடம் வழங்குவதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம். வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது, எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது.
வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது 35 ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் எமது நிலம் எப்போது மீளப் போகுது எமது நிலம் எப்போது மீளப் போகுது வழிபடக்கின் சிறப்புகள் தான் எத்தனையோ அடிப்பட்ட வீடியோ கேட்டுக்க தரையில உடனே போக்கட்டர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினவர் எனக்கு நான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் கோயக்கில்ல நானும் கை கொடுத்தேன் கோயக்கில்ல நான் சொன்னேன் சார் தயவு செய்து வழிவடக்குக்கு வந்து எங்களுடைய சனம் ரோட்ல ரெண்டு போராடுது தயவு செய்து வந்து யாரும் கொண்டு கேட்டுனேன் ஓமன்னு சொல்லி இருக்கிறேன் டாக்டர் வழிபடக்கு காணி விடுவிப்பு சம்பந்தமாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? காணி விடுவிக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. இரண்டாவது காணியை வந்து சுவீகரிக்கிறதுக்குரிய இது சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு வழிவடக்கில் காணி விடுவிக்க போற இல்லை. ஆமிகாரோட பங்களா தொடக்கம் எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது. நான் ஒரு படம் ஒன்று எனக்கு நேர்ந்தது ஒரு மாதா கோயில் ஒன்று இடிச்சுதான் அந்த பங்களா கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல் NSR சொல்லி ஒரு இந்த ஃபேக்டரி ஒன்று என்னன்னா ஐஸ் ஃபேக்டரி ஒன்று இருந்தது. அவை எல்லாம் உடைக்கப்பட்டு அப்ப நேற்று நான் போய்க்கலாம் அந்த சனம் சொல்லுது டாக்டர் நீங்க வந்திருக்கிறபடியா நாங்கள் இதுல நின்று காணியை பார்க்கிறோம் நீங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களோட காணியை நாங்க பார்க்கலான்றது. அந்த வேலையை நேற்று பாராளுமன்றத்துல நாங்க சொல்லியிருக்கோம். எங்களோட காணியை கண்ணால பாக்குறது கூட எங்களால விடுறாங்க இல்லைன்னு. ஆனால் எங்களுக்கு சரியான வெக்கம் என்னென்றால் அதை சொல்றது எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அங்க வரவே இல்லை. சாணக்கியன் இங்க வந்த சாணக்கியன் நேற்று பாராளுமன்றம் வந்திருக்கலாம். என்னை விட இங்கிலீஷ் தெரியும், என்னோட சிங்களம் தெரியும். நேரடியாக சொல்லியிருக்கலாம் இப்படி ஒரு நடந்ததுன்னு சொல்லி மீட் பண்ணிருக்கலாம், மீட் பண்ண கேட்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் திட்டமிட்ட டீல், எல்லாமே NPP-யோட செய்யப்பட்ட டீல், எல்லாமே SJP-யோட செய்யப்பட்ட டீல். மூன்றாவது பெரிய கட்சியாம் தமிழரசு கட்சி. அவர் மட்டும் நான் கதை பாருட்டு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ரைட் சிறுகணையா பேச போறார், கரண்ட் அடிக்கன்னு சொல்ல போறார். ஆகவே பாராளுமன்றத்துக்கு கரண்ட் அடிக்கிறது தான் நான் நினைச்சேன். ஆனால் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு 4 வரி, அதை வச்சு போட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பரோட கொடுத்து படம் எடுத்துட்டு அது போயிட்டு சரியான வழி வரும்போது முழு பேரும் நாங்கள் இந்த போராட்டத்தை போக்கட்டகருக்கு தெரியப்படுத்தணும். டாக்டர் வழிபடக்காக இங்கே பேரணியா வந்து நிற்கணும். நான் நேற்று உங்கள்கிட்ட நீங்க வந்த கடிதமும் கொடுத்துருக்கிறேன். அதோட உங்கள்கிட்ட கதை கேட்கல தான் விமான ரத்நாயக்க சொன்ன நிப்பாட்டினவர். நான் சொன்னேன் 3500 ஏக்கருக்கு மேல இன்னும் விடையில 400 ஏக்கர் தான் பலாலி விமான நிலையத்துக்கு இருந்தது. மிச்ச முழு காணிகளையும் பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். தான் நோட் பண்ணி எடுத்து கொண்டு போனவர். நான் திருப்பி போய்களை கேட்டுனான் தயவு செய்து வழிபடக்கு வாங்குவோம்னு சொல்லி. அப்ப அவர் செக்ரட்டரி சொன்னவர் இட்ஸ் நாட் பீன் ப்ரிப்பேர்டு. அதாவது வந்து அரசாங்கம் வழிவடக்குக்கு வர்றதை அனுமதிக்கலையே. அப்ப நான் அதான் நேரடியாக மெசேஜ் போட்டா முழு பேரையும் நீங்க வாங்கணும். நீங்க வரும்போது சந்திச்சு கட்டாயம் அந்த கடிதங்களை கொடுப்போம். அந்த கடிதம் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. வலிகாமம் வடக்கு மக்களாகிய நாம் 21ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து மயிலிட்டி சந்தையில் தொடர் போராட்டமாக எமது அகிம்ச வழியிலும் அமைதியான முறையிலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பகுதியில் இருந்து அப்போராட்டத்தின் ஒரு சிறு துளி நாங்கள் இங்கே வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக மயிலிட்டி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எமது காணிகள், விடுவிக்கப்படாத நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நாங்கள் இங்கே வைத்து இப்போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். எங்களது அகிம்ச வழி போராட்டம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய மீடியாக்கள் மூலம் எமது மக்கள் 90ஆம் ஆண்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு அகதிகளாக பல ஊர்களிலும் பல இடங்களிலும் அமைதியற்ற வாழ்க்கையும் நிலைகுலைந்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உறங்காத கண்கள் கொண்ட மனிதர்களும் உறங்காத நிலமும் கொண்ட எமது வலிகாமம் வடக்கு இப்பொழுது புதற்காடுகளாக காணப்படுகின்றது. நான் கூறியது உறங்காத மனிதர்கள் கடல் தொழிலையே தமது வாழ்வாதாரமாக கொண்டு மதியம் 2 மணிக்கு தொழிலுக்கு சென்று அடுத்த நாள் வீடு திரும்புவார்கள். உறங்காத நிலங்கள் என்று சொல்லி மயிலிட்டியின் தெற்கு பகுதி காலங்காலமாக
பல பயிர்களை தொடர்ந்து எமது நிலம் பயிரிட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்று கேட்கின்றார்கள். பொருளாதார மையம் மயிலிட்டியும் ஒரு பொருளாதார மையம்தான். ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 17 லோரிகளில் கருவாடும், அதற்கு மேலாக வெங்காயமும், தக்காளி பழம், மரவள்ளிக்கிழங்கு போன்றவற்றை நாங்கள் கொழும்புக்கு அனுப்பி கொண்டிருந்தோம். அப்போது சுன்னாகம் சந்தை மிக பெரிதாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த இடத்திற்கு தேவையான மரக்கறி வகைகள் எல்லாவற்றையும் இந்த வலி வடக்கு மக்கள் தான் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது வேறு இடங்களில் இருந்து மரக்கறி வருகின்றது. அப்ப இலங்கையின் பொருளாதாரம் உயர வேண்டுமாயின் வலி வடக்கிலே கடற்தொழில் பெருக வேண்டும். வலி வடக்கிலே உள்ள விவசாய நிலங்கள் 90ஆம் ஆண்டுக்கு முதல் எப்படி மக்களின் கைகளில் இருந்து இவ்வளவு மரக்கறிகளையும் எமக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து தந்ததோ அந்த நிலம் வர வேண்டுமாயின் எமது மண்ணில் நாம் விவசாயம் செய்ய வேண்டும். எமது கடலில் நாம் மீன்பிடிக்க வேண்டும். அதற்காக ஐநா பிரதிநிதி அவர்கள் எங்களது நிலைமையை எடுத்து அவருக்கு கூறுவதற்காகவே எமது போராட்டத்தில் இருந்து ஒரு துளி, எமது அமைதி வழி போராட்டத்தில் இருந்து மயிலிட்டி சந்தையில் 5ஆம் நாள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து சிறு துளி நாங்கள் இங்கே வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறோம். நன்றி. மயிலிட்டி சந்தையில் இப்பவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்தா காணலாம். அப்படி தங்களது உடல் என்றாலும் அந்த மண்ணில் புதைக்கப்பட வேண்டும் என்றதற்காக இப்பவும் கண்ணீர் சிந்தினபடி கனவு நினைவாகம் என்றதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 நாளாங்களுக்கு முடிவில்லை. 5 நாளாக தொடர் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன முடிவில்லை. இந்த முடிவு கிடைக்கும். நாங்கள் இந்த மண்ணில் பிறக்கவில்லை என்றாலும் இந்த மண் எங்கள் இதயத்தில் பதியப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சிறு வயதில் இருந்து போராடி கொண்டே இருக்கிறோம். எங்களோட அப்பாக்களோட ஒரு பெரியவர்களோட சேர்ந்து இன்று வரைக்கும் சிறு வயதில் இருந்து நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு வேற வேணும். எங்கள் சந்ததியினர் இறந்தால் எங்களுக்கு ஊரை மீட்டுறதுக்கு ஆகவே இல்லை. எங்களுக்கு இடங்கள் தெரியாது. எங்க கோயில் இருக்கு, எங்க காணிக்க மாதா கோயில் இருந்தது, எங்க வேளாங்கண்ணி மாதா கோயில் இருந்தது, எங்க வயநாடு கோயில் இருந்தது, எங்க பள்ளிக்கூடம் இருந்தது, ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. இப்ப எங்களை விட்டா எங்களை இருக்கிற சந்ததியினர் எங்களை காட்டி போட்டு நாங்கள் இருந்தாலும் சந்தோஷமா கடைசி நேரத்தில் எங்களை வாழ்க்கையை அங்க முடிக்கணும். பலாலூர் குணசேகரம். நாங்கள் இப்போது 5ஆம் நாளாக வலிவடக்கு மக்கள் சார்பாக மயிலிட்டி சந்தையில் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களோட வலிவடக்கு பெருமை கீரிமலையிலிருந்து வளலா வரைக்கும் எங்களுக்கு எங்களோட நீண்டு கொண்டு போகின்றது எங்களோட நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பின் பெருமையை முன்பு சொன்ன நண்பர்கள் கடற்தொழிலும் விவசாயம் பற்றி சொன்னார்கள். எங்கள் பலாலியை பொறுத்தளவில் விவசாயம் என்றால் தக்காளி பழம், மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, ஒரு 15 லொரிகள் 20 லொரிகள் இங்கிருந்து அங்க போகிற பெருமைக்குரிய விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்திலே நானும் எமது கண் முன்னாலே எங்களோட காணியிலே தோட்டம் செய்து அதிலே வார வருமானத்தை, அதிலே வார மரக்கறிகளை நாங்கள் எமது சந்தைகளை நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு சாப்பிட துப்பாக்கிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்றால் பலாலி ரோட்டு திறந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எங்களோட சொந்த வீட்டடியில் வந்து துப்பாக்கிய நிலையும் அதே நேரம் விவசாயம் செய்யும் ஆமியின் தோட்டங்களையும் பார்க்க எங்கள் வயது இருக்கின்றது. நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்கள் 90ஆம் ஆண்டு முற்பதிலே ராணுவம் எந்த நேந்திர முகாமை அமைத்துக் கொண்டதோ அந்த முகாமுக்கு திரும்ப வேண்டும். மக்களுக்கு நாளை மக்களுக்கு வழங்குவோம் என்று ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரும்போது ஜனாதிபதி மாத்திரமல்ல வருகின்ற அமைச்சர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் மக்களும் காணி மக்களுக்கு வழங்க வேண்டும். நாங்களும் கேட்கின்றோம், நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்று கேட்டால் எங்கள் மக்களுக்கு காணி எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நாங்கள் நிம்மதியாக எங்களுக்கு வயசு போய்கொண்டிருக்கிறது. எங்கள் காலத்தில் பிள்ளைகளுக்கு எங்கள் காணிகள் தெரியாது.
நாங்கள் இருந்தால் தான் அந்த காணிகளை அடையாளப்படுத்தலாம். நாங்கள் நமது பிள்ளைகளை கூட்டிட்டு வளாலியை காட்டும் போது அப்பா நீங்க பெருமையா சொல்லுகிறீங்க மயிலிட்டு வளாது எல்லாம் பெரிய விலாசமான இடம் என்று என்ன காடா இருக்கிறது. நான் சொன்னேன் 90 முற்பதியில நாங்கள் ஒரு கோட்டு வழியாத்தான் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். நாங்கள் அவர்கள் மீனை கொண்டு வந்தால் நாங்கள் இந்த மரவழிக்கான கொடுப்போம் அப்படி செய்யணும். ஆகியால் என்கிற இடத்தை நீங்க விடுவத ஒன்றும் 90ஆம் ஆண்டு பாதிக்கு முன் இருந்த இடத்துக்கு ராணுவம் செல்ல வேண்டும் என்று அன்பாக வலிகாமம் வழக்கு முன்குடியேற்ற அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். எனது பேர் ஆண்டனி சுபாஷ். நாங்கள் மயிலடி சந்தையிலே வலிகாமம் வடக்கு மக்களின் தொடர் போராட்டத்தில் 5வது நாளாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக செம்மணி புதைகுழியிலே ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஒரு நீதிக்கான குரலாக இருக்கின்ற இந்த இடத்திற்கு நாங்களும் நமது பங்களிப்பை வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். ஐநாவின் பிரதிநிதியோடாக எமக்கு தமிழ் மக்களுக்கான இந்த செம்மணி புதைகுழிக்கு நீதியும் எமது காணி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான நீதியும் அவர் வழியாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தொடர்ந்து இன்றைய நாள் 5வது நாளாக எமது போராட்டத்தை மேற்கொண்டு எமது போராட்டத்தின் பங்களிப்பு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இன்றைய தினம் இங்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் தொடர் 5 நாளாக போராட்டங்களை மேற்கொண்ட போதிலும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அரசு அதிகாரிகளாலோ அரச கட்சிகளோ பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்தோ போதிய நாங்கள் எதிர்பார்த்த அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. தனிமனே அர்ஜுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மட்டும் எங்களுக்கு சாதகமாக எங்களுடன் சரிக்கு சமமாக இருந்து எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை சொல்லி சென்றார். இன்றைய நாள் பகுதியில சந்திரசேகரன் வந்திருந்தார். அவர் எங்களுக்கு ஒரு விதமான ஒரு முடிவை வழங்க முடியாமல் போயிட்டார். ஒரு சந்திப்பாக இருந்ததை தவிர பிரதான ஒரு அழைத்துக் கொள்ளாமல் சென்று விட்டார். எங்களோட போராட்டத்தில எங்களோட நிலம் முழுமையாக கிடைக்கப்பட வேண்டும். எங்களோட பிரதான 2 கோரிக்கை வழிவடக்கு மக்களாக 2 கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஒன்று வந்து 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தகமானி, அந்த வர்த்தகமானி முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும். வழிவடக்கு மக்களின் உறுதிக்காணிகள் முற்றுமுழுதான உறுதிக்காணிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து இந்த போராட்டம் முன்னெடுப்போம். இந்த போராட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியுடன் ஏதாவது தீர்வு கிடைக்குமானால் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அப்படி என்றால் எங்களுக்கு முடிவான வகையில் எங்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வழிகளில் தொடரும். இந்த இடத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாங்கள் எங்கள் மண்ணை விட்டு 90ஆம் ஆண்டு இடத்தை விட்டு ஓடோடு மண்ணை கொண்டு இந்தியாவுக்கு சென்று 35 வருஷம் இந்தியாவில் வாழ்ந்து வந்தோம். இன்று வரைக்கும் எங்கள் இடத்தை விடவே இல்லை. ஒரு வீட்டிலே வாடகை இருந்தால் அவனுக்கு வாடகை கட்டியிருந்தவர். ஒரு ஆட்டை வளர்க்க முடியாது, கோழியை வளர்க்க முடியாது, தென்னங்கட்டை வளர்க்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சட்ட சுதந்திரமான இடத்துல ஆவி பிள்ளை எங்களோட வீடு இருக்குது. ஆவி காட்டுறாங்க எங்களோட மழை பயிர்களை செய்து அதை விற்கிறாங்க. அதை காசு கொடுத்து நாங்க வாங்க வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட அமதிப்பட்ட நிலையை ஆண்டவர்களுக்கு முடியாது. நிலத்தை விடுங்கோ, கடல் நிலம் பெருக வேணும், விவசாயம் பெருக வேணும், கோழிப்பண்ண உயர வேணும், மாட்டுப்பண்ண உயர வேணும். நாங்கள் பல பெண்களோட பிள்ளை குட்டிகளோட வாழ வேணும். உங்களோட பிள்ளைகள் எல்லோரும் வருகிறார். நான் தனி மனுஷியா இருக்கிறேன். எனக்கு ஒரு பணம் இல்லை, உதவிதான். எனக்கு ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, நிலம் இல்லை, பணம் இல்லை. இந்த வீட்டு தானிய இந்த ராணுவம் அடிப்படைக்கு வச்சு இந்த ராணுவம் கொண்டிருக்கிறது. ராணுவம் அப்படி எவ்வளவோ போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டம் மழையோ வெயிலோ காற்றோ கடலோ இல்லாம போச்சு போட்டோம். ஓடி 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 கால் உழைச்சு எல்லாமே அறுத்தாங்க. பிள்ளை கூட்டு சொந்த பந்தம் எல்லாத்தையும் எல்ஐடி சுட்டம், ஆமி சுட்டம் என்றால் எல்லாரும் சுட்டு பெரிய போராட்டம். மயிலிட்டு கேவலம் கட்ட நாடாக போகுது. உயிர் பெற்று ஒழும்ப வேணும் மயிலிட்டு மண். அந்த உயிரை குடும்பம், அந்த உயிர் உங்களோட கையில தான் இருக்கிறது. ஆனா நாங்கள் இருக்கும் அளவும்
சரி, நாங்க செத்துட்டால் எங்கட காணி நிலப்புலம் எல்லாம் இலங்கை மக்களுக்கும் இல்லை. அது சிங்கள நாட்டு மக்கள் தான் வந்து அனுபவிக்க போயிடும். ஒரு காபர் இருக்கு, அந்த காபர் கடற்கரையில குப்பை கொட்ட முடியாது. அரைக்கு நின்று வச்சு துப்பையிடாது. அவங்க ஒரே வந்து துப்பக்கூடாது, அக்கால் போங்க, உங்களுக்கு என்ன இதில் அலுவல். அப்ப எங்கட நாட்டிலேயே எங்கட ஊர் எங்கட மக்கள்லயே எங்கட கோயில்லயே ஒன்றுமே 2 கோயில், ஒரு மாதா கோயில் கட்டுற உரிமை இல்லை. எங்களுக்கு ஒரு பிள்ளையார் இருக்கிறார், அவருக்கு கட்ட உரிமை. ஒரே ஒரு மாதா மைலட்டியில இருக்கிறார், அவனுக்கு ஒரு இடத்தை தாருங்க. நம்பரிய கோயில் இடிச்சு பொழிச்சு ஒன்றுமாக்கி போட்டுன்னு அநாத இடத்துல அதுல ஒரு கொஞ்சம் இடம் தந்து ஊர்வலமாக அந்த மாதா ஆட்சியை நாங்க கொண்டு திரிஞ்சுதான் கொண்டாடுறோம். அப்படியான அவநிலையில அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அனுபவிச்சுதான் இந்தியாவில போயிருந்தால் இலங்கைக்காரர் வந்துதான் தேங்காய்க்கு விலை, இலங்கைக்காரர் வந்துதான் புளிக்கு விலை, இலங்கைக்காரர் வந்தால் அகதிகள். இந்த அகதிகள் வந்தால் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் நாங்க. அப்படி எத்தனையோ எல்லாத்தையும் கேட்டு எத்தனையோ எல்லாத்தையும் முடிச்சு இந்த 74 வயசுலும் போராட வந்திருக்கிறோம். அந்த போராட்டத்தை நிலைகுலைக்க விட மாட்டோம். எங்களோட மண்ணை நீரோடு காலம் தரவாளும், எங்களோட மண்ணை தரவாளும், எங்களோட பிள்ளையாரப்பனை கட்டவாளும், எங்களோட மாதா கோயில கட்டவாளும். எங்கள் காணி விடும் வரைக்கும் இந்த தொடர் போராட்டம் தொடரும். காணியமாக்க வேண்டும், எங்கள் காணியமாக்க வேண்டும், எங்கள் காணியமாக்க காணி எங்களுக்கு வேண்டும். எமது உறுதி காணி அவங்களுக்கு தேவை. நாங்கள் அரசு காணியில் இருக்கவில்லை, காணியில நாங்கள் நல்ல சொகுசாக வாழக்கூடிய இடமாக இருக்கும். நாங்கள் எங்கள் காணிகள் வைத்து கொண்டு எங்கள் காணிகள் நாங்கள் பொறுப்பட்டு அப்போது குண்டு இருக்க விடுங்கோ. ஐநா சபை எங்களுடைய துன்பங்களை கண்ணில் கொண்டு எங்களுடைய காணிகளை நீங்கள் எங்களை மண்ணால நாங்க வலிக்கிட்டோடையத்தான் எல்லாத்தையும் இழந்து வெறும் ஆக்களா தனி மனிதரா பெத்த பிள்ளைகளை இழந்து விட்டோம், கணவன் மேல இழந்து விட்டோம், எல்லாரையும் இழந்துட்டு தனியாக்களா நிக்கிறோம். எங்களை மண்ணியாளர்கள் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் தொழில் பண்ணி எங்களோட மண்ணை எங்களோட கையில தாங்கோ, நாங்கள் ஒற்றுமையா இருப்போம். எங்களுடைய மக்கள் கூடினாலே எங்களுக்கு அது காணும். இந்த கூட்டத்துல வந்து எத்தனையோ மக்களை காண்றோம். எங்களோட மக்கள் ஏன்னா எங்களோட மக்கள் ஒவ்வொரு இலங்கையில ஒவ்வொரு தேசத்துல இருக்கணும். எங்களால முடிய இல்ல, எங்களோட பிள்ளைகளை நாங்க கொடுத்துட்டோம். இந்த புதகுலியிலையும் எங்களோட பிள்ளைகள் இருக்கணும். எங்களால ஒன்றுமே நாம இருக்கையா, எங்களால ஒன்றுமே இல்ல. எங்களோட பிள்ளைகள் எந்தெந்த புதகுலியில இருக்குதோ எங்களுக்கு தெரியாது. ஏன் நாங்கள் எங்களை சொந்த மண்ணை விட்டு போனபடியாதான் எங்களோட பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் போய் இப்படி வர வேண்டி வந்தது. இல்லாட்டி எங்கட மண்ணில இருந்திருக்க மாட்டோம். அம்மா வந்திருக்க மாட்டோம். நன்றி. ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை எங்களது உறுதி காணிகளை விடுவிப்பதற்காக அமைதிகாரி போராட்டம் அகிம்சை வழியிலும் மயிலட்டி சந்தையில் இன்றைக்கு 5வது நாளாக தொடர்கிறது. அந்த போராட்டத்திலே பயன்பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் பிரதிநிதிக்கு நிதியதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ராணுவம் எங்கட காணிகளை, எங்கள் மக்கள் இந்த உறுதி காணிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த காணிகளை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும். அதிலே விவசாயம் இருந்தாலும் சரி, கடற்தொழிலாக இருந்தாலும் சரி, தேவாலயங்கள் ஆலயங்கள் முழுமையாக இடித்து அளிக்கப்பட்டு அந்த மட்டை காடாக இருக்கும் காணிகளை எங்களுக்கு தர வேண்டும். அந்த காணிகளை எங்களை விடுவித்து தருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஐநா பிரதிநிதியை சந்திப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.
இந்த அமைதி போராட்டத்துக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை. அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, ஒருவருமே எங்களை பார்ப்பதற்கு இல்லை. அது என்னென்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் மக்களின் அவல நிலையை உணரவில்லை என்பதுதான் உண்மை. அதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை எங்களது ஐக்கிய நாடுகள் பிரதிநிதிகளும் சரி, எங்களுடைய அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி, சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி எங்களது காணிகளை விடுவித்து தர ஆவணை செய்ய வேண்டும். முடிவு வேற வரும். 5 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவர் இதுவரைக்கும் ஒரு முடிவு வரவில்லை. 35 வருடங்களாகவே போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இருக்கவில்லை. காணியில நாங்கள் நல்ல சொகுசாக வாழக்கூடிய இடமாக இருக்கும். மயிலட்டியில் நடைபெறுகின்ற காணி விடுவிப்பு அமைதிவழி கவனஈர்ப்பு போராட்டத்தில் தமது காணி உறுதிகளை வைத்துக் கொண்டு இங்கே மக்கள் தமது எண்ண அலைகளை வெளிப்படுத்துவதையே இங்கே காண்கின்றீர்கள். தெரியாது எந்த காணியை தாங்கோ தாங்கோ எங்களை காணிகளை தாங்கோ எங்களுக்கு உடன்படிதான் கேட்கிறோம். எங்களுடைய காணிகளை நாங்கள் அரசாங்கத்தின் காணியோ எங்களோட உறுதிக்காணி எங்கள்கிட்ட புரியுங்கோ. எங்களோட உறுதி காணி
நீங்கள் வெளியேறுங்கோ வெளியேறி எங்க ஒதுக்காணிக்கு ஆக்களை இருக்க விடுங்கோ நீ என்றாலும் 35 வருஷம் நாங்க வெளியேறுங்கோ இருந்தால் காண நீங்க எங்கட உறுதி எங்களிடத்தான் இருக்கு எங்கட காணியை தாருங்கோ எங்கட காணியை தாங்க எங்கட காணியை தாருங்கோ எங்கட உறுதி எங்கட கையில கிடக்கு கையில இருக்கு தாங்கோ எங்கட காணி ராணுவத்தின் கையில இருக்குது உறுதி மட்டும் எங்கட இருக்கு கையில தாங்கோ காணி உறுதி என்னட்ட இருக்குது ஆனா காணி என்னட்ட இல்ல ராணுவத்தின் கையில தோட்டம் செய்யறாங்க அதுக்காக அதுக்காக நடவடிக்கை நீங்க தான் எடுக்கணும் சரியா நாங்கள் நடுவே கத்தி தாங்க இருக்கிறது எங்கட காணி ராணுவத்தின் கையில இருக்குது ஆனா உறுதி மட்டும் எங்கட கையில இருக்கு